ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். போன விலாகோட கண்டினியூஸ் தான் இது. இப்போ ஈதுக்கான ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். காயல்பட்டினத்தில் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இந்த பசியார தான் இருக்கும். பரோட்டா வீட்டில் பண்ணது தான். அதுக்கப்புறம் கோழியப்பம், ஜவ்வரிசி பாயாசம், நல்ல நெய்லாம் விட்டு தாளித்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிக்கறி வந்து கலரி ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வந்து வெளியில தான் வாங்கியிருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வட்லப்பம். அவ்வளோதான். இதான் எங்களோட ஈத் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளோதான். இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் லஞ்ச்லாம் சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் போல் வெளியில கிளம்பியிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு தான். அங்கே போயிட்டு பிள்ளைங்களுக்குலாம் பெருநா காசு கொடுத்துட்டு டைம் இருந்தால் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே பிள்ளைங்களுக்குலாம் பெருநா காசு கொடுத்துட்டு கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. பீச்சுக்கு போகலாமா வேணாமான்னு யோசனையிலே தான் போயிட்டு இருந்தோம். ஈத் டே அன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் லைட் போட்டிருந்தாங்க. பார்க்கவே அழகா இருந்தது. ரோட்லயே செம்ம டிராஃபிக். ஸோ பீச்சுக்கு போனால் வந்து ரொம்ப கூட்டம் டிராஃபிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு மறுநாள் போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம். எங்களோட ஈத் டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.